சென்னையில் இளைஞர் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 10 பேர் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். மது போதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நண்பர்களே விரோதிகளாக மாறிய சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னையில் மாதவரத்தில் உள்ள பர்மா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ். 24 வயதான இவர் 10 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத இரும்பு ஆலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த விரைந்து சென்ற மாதவரம் போலீசார் தலை, கழுத்து உட்பட உடல் முழுவதும் வெட்டு காயத்துடன் கிடந்தவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தின் அருகே உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது தேடப்பட்ட குற்றவாளிகள் மாதவரம் மஞ்சம்பாக்கம் அருகே பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே அங்கு விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த 2 சிறுவர்கள் உட்பட 10 பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் அனைவரும் வேலைக்கு எதுவும் செல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றி வந்தது தெரிய வந்தது. இதனால் இரவு பகல் தெரியாமல் கஞ்சா மற்றும் மது போதையில் அடாவடித்தனம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நண்பர்கள் அனைவரும் காலையிலேயே ஒன்றாக அமர்ந்து மது குடித்துள்ளனர். போதை தலைக்கேறிய நிலையில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது மோனிஷ் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து லோகேஷ் என்பவரின் தலையில் வெட்டி உள்ளார். அதில் சுருண்டு விழுந்தவரை மற்ற நண்பர்களும் சுத்து போட்டு சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த லோகேஷ் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பூவரசன், ரூபேஷ் உட்பட 10 பேரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர்களை கூர்நோக்கு இல்லத்திலும் மற்றவர்களை புழல் சிறையிலும் அடைத்தனர். கைதானவர்களில் பூவரசன், ரூபேஷ், ஆகாஷ், பிரவீன்குமார் ஆகியோர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில்தான் இளைஞர் லோகேஷ் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். காலையிலேயே நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி மது அருந்தும் பொழுது ஏற்பட்ட தகராறில் உடன் இருந்தவர்களே தனது நண்பனை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் மாதவரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.